ஓகே கைஸ், இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போயிருந்தேன் சாயங்காலம். அங்கே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து டிவியில் பார்த்தேன். நான் எப்போவுமே வந்து கிரிக்கெட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஜிம்மில் இருக்கிற அந்த டிவியில் பார்ப்பேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்ப்பேன். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து வீட்டில் வந்து பார்ப்பேன். இப்படி தான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு போகிறேன். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து எல்லாருமே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்காங்க பார்க்கறதுக்கு. எல்லாருக்குமே தெரியும் ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸோ மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்டிங் வந்தானுங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, விராட் கோலி அவுட் ஆனான். விராட் கோலி அவுட் ஆனோன்னு ஜிம்ல இருக்கிற முக்காவாசி பேர் கத்துறானுங்க, கை தட்டுறானுங்க, விசில் அடிக்கிறானுங்க. எதுக்குன்னா விராட் கோலி அவுட் ஆனதுக்கு, டக் அவுட் ஆனதுக்கு. பார்த்தேன்னா அங்கே இருக்கவனுங்க எல்லாம் இந்த சிஎஸ்கே, அந்த எம்எஸ் தோனி ஃபேன்ஸு முக்காவாசி பேர் எல்லாம் இந்த பாதி லாக்டவுன் கிட்ஸில் இருந்த ஆரம்பிச்சவனுங்க, பாதி இந்த லாக்டவுன் கிட்ஸ் தோனி ஃபேன்ஸ் எல்லாம். அதாவது எப்படின்னா, இவனுங்க தாட் எப்படி இருக்குன்னா, விராட் கோலி அவுட் ஆயிரணுமா, ஆனால் இந்தியா ஜெயிக்கணுமா. பார்த்தீங்களா புத்தி எப்படி இருக்குன்னு? நான் என் வீடியோவில் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே செல்ஃபிஷாக இருப்பானுங்கன்னு. என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த எம்எஸ் தோனி ஃபேன்ஸோட மட்டும் சுத்தாதீங்க. அவனுக்கு புத்தி வந்து எப்படி தெரியுமா, எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கும். நீங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணுறீங்களா, செல்ஃபிஷாக இருப்பானுங்க. எங்கேயாவது சாப்பிட கூட்டு போறீங்களா, அங்கே கூட எப்படியா தின்ற மாட்டோமா ஓசியில் அப்படின்னு தான் இருப்பானுங்க. மேபி நான் தப்பாக இருக்கலாம், நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டீமில் வந்து ஒரு பிளேயர், இந்தியன் பிளேயர் வந்து அவுட் ஆகி நீங்கள் ஜெயிக்கணும், வேணும்னு அவுட் ஆகி ஜெயிக்கணும், அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா பிய தின்றா புண்டாம அவனை. நான் வந்து எல்லா டோனி ஃபேன்ஸையும் சொல்லலை, இந்த ஸ்பெசிஃபிக்காக டோனி ஃபேன்ஸுக்கே தெரியும் சில டோனி ஃபேன்ஸ் இருப்பானுங்க அப்படின்னு. அந்த மாதிரி கேன கூதி மோனங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு மேட்ச்சில் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பானுங்க. ஃபேக் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ்னால் நான் யாரை சொல்கிறேன்னா, இந்த இந்தியாவிலேயே போன வருஷம் வந்து நம்ம தோத்தோம் கரெக்டாக, வேர்ல்ட் கப் வந்து 2023 வேர்ல்ட் கப் வந்து பேட் கம்மிங் சைலண்ட் பண்ணான். அதுல இருந்து பாதி இந்தியன் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, ஆஸ்திரேலியன் ஃபேக் ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்க கொஞ்ச காலத்துக்கு. எனக்கு வந்து ஆஸ்திரேலியா முன்னாடி இருந்து தெரியும், எனக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப பிடிக்கும். இந்தியாவுக்கு அடுத்து எந்த டீம் பிடிக்கும்னா ஆஸ்திரேலியா தான் எனக்கு எப்பவுமே. ஆனாலும் இப்போ இருக்கவங்க வந்து ஃபேக் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த போன வாட்டி இந்த வேர்ல்ட் கப்ல தோத்தோன்னா உடனே எல்லாம் டக்குன்னு ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அப்படி டக்குன்னு இந்த எல்லாம் இந்த மீம்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாம் இந்த ரீல் கும்பல் இருக்கும் தெரியுமா, ரீல் கும்பல்ஸ், இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லாம், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் ஆயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா எல்லாரும் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தானுங்க. பேட் கமிங்ஸ் இப்படி பண்ணிடுவான், மிச்சல் மார்க்ஸ் இப்படி பண்ணிடுவாங்க, ஹெட் பண்ணிடுவான், பொடிடுவான்னு தோத்துட்டானுங்க. எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்து ஆஸ்திரேலியா வந்து தோத்துருவானுங்க ஆப்கானிஸ்தானோட அப்படின்னு எனக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு தெரில, ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்துச்சு, ஏதோ தோத்துருவானுங்க, ஆப்கானிஸ்தான் ரிவெஞ்ச் கொடுத்துருவாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா போன வருஷம் வேர்ல்ட் கப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியா நிறைய டீமை டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பெரிய டிசப்பாயின்ட் பண்ணது நம்மளை தான், இந்தியாவை டிசப்பாயின்ட் பண்ணானுங்க, சைலண்ட் பண்ணானுங்க இந்தியாவை. செகண்ட் ஆப்கானிஸ்தான், மேக்ஸ்வெல் 200 அடித்தான். தேர்டு சவுத் ஆஃப்ரிக்கா, செமிஃபைனலில் தோக்கடிச்சாங்க. ஃபோர்த்து நியூசிலாந்து, அந்த 387 பெரிய தோட்டத்தில் வந்து பக்கத்தில் வந்து தோத்தானுங்க நியூசிலாந்து. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா தோக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி குரூப் ஸ்டேஜுக்குள்ள வர்றதுக்கு ஆஸ்திரேலியா வந்து ஸ்காட்லாண்டோட தோத்தன்னா இங்கிலாந்து வந்து உள்ள வர முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்து, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேச்செல்லாம் இருந்து, நாங்கள் வந்து மெனிப்புலேட் பண்ணி வேணும்னே தோக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து, அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனோன்னு வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வேணும்னே ஜெயிச்சானுங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு, உண்மையிலே நல்லா விளையாண்டானுங்க. அதாவது ஆஸ்திரேலியனோட பெரிய கொடுமையே என்னன்னா, அவங்க ஜெயிச்சு இங்கிலாண்டையும் கூட கூட்டிட்டு வர்றது தான் அவங்களுக்கு வந்து பெரிய தலைவலி. அப்படிலாம் ஒரு புத்தி வச்சு ஆஸ்திரேலியா உள்ள வந்தானுங்க. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட தோத்துட்டானுங்க, நம்மளோடையும் தோத்துட்டானுங்க, 2 பேரும் அடிச்சிட்டோம். இப்போ வந்து எட்ஜில் இருக்கானுங்க ஆஸ்திரேலியா. எனக்கு உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கும், இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இவங்களோட டவுன்ஃபாலை பார்க்கறதுக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் நடக்க போகுது. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு, 4 hours கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இருக்கு. எப்படியாவது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை அடிக்கணும். எனக்கு ஆப்கானிஸ்தான் உள்ள வரணும். அதுக்கப்புறம் போயிட்டு ஆப்கானிஸ்தான் தோக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படியாவது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அடிக்கணும். அதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ் எப்போவுமே இந்த ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பீடை மாதிரி சொல்ல போனால், நமக்கு வந்து நியூசிலாந்து எப்படி ஒரு பீடை மாதிரி இருப்பானோ அதே மாதிரி தான் இந்த பங்களாதேஷ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு. என்னதான் ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய டீமை தோக்கடிச்சாலும் போய் இந்த பங்களாதேஷ்ட போய் தோத்துருவானுங்க எப்படியாவது போயிட்டு. அதனால என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா, பங்களாதேஷ்ட நான் என்ன கொடுப்பேன், ஆப்கானிஸ்தான்ட்ட நான் என்ன கொடுப்பேன்னா, ஆஸ்திரேலியாவோட வின் பண்ணதை தயவு செய்து மறந்துடுங்க.
சரியான வின்னு, சரியான அப்செட் பண்ணீங்க. எனக்கு சந்தோஷமா இருந்து பார்க்கும் போது. எதுக்கு இந்த ஸ்டாயினஸ்லாம் தேவையில்லாம குருபாஸ்ட சண்டை போட்டுட்டு இருந்தான்னு தெரியல. என்ன சண்டைலாம் போட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்தவங்க. அது பார்க்கவே சூப்பர். அந்த மேட்ச் செம ஹையா இருந்துச்சு guys, செம பேஸ்ல இருந்துச்சு. கம்மி ரன்னை கூட ஆஸ்திரேலியாவால அடிக்க முடியல. ஃபீல்டிங் குப்பா மாதிரி போனானுங்க ஆஸ்திரேலியா. சான்ஸே இல்லை. நீங்க இந்த மேட்ச் பார்த்துருந்தா தெரியும். ஃபீல்டிங் அநியாயத்துக்கு மோசமா போனானுங்க ஆஸ்திரேலியா. அந்த ஃபீல்டிங்கை பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பானுங்க அந்த மேட்ச். பட் என்னமோ தெரியல, ஏதோ இந்த யூனிவர்ஸ் ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவு அவனுங்களை பண்ணிட்டானுங்களோ என்னமோ. ஸோ ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவோட நடந்த மேட்சை மறந்துடணும். அது கப்படிக்கிறதுக்கு சமம் இல்லை, சரியா? இந்த ஆர்சிபி சிஎஸ்கே தோக்கடிச்சுட்டு ஆடினானுங்க தெரியுமா? நாக் அவுட் மேட்ச்ல ஏதோ இந்த நாக் அவுட் மேட்சுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடினானுங்க ஐபிஎல்ல. சென்னை தோக்கடிச்சுட்டு ஏதோ கப்பே அடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படிலாம் எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது, புரியுதா? இல்லை இப்போ போன வாட்டி ஆப்கானிஸ்தான் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, ஏதோ கப் அடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டாங்க. இல்லை, நீங்க இன்னும் உள்ள வரல. பங்களாதேஷை ஜெயிச்சுட்டு கூட நீங்க ஆடுங்க. நீங்க பங்களாதேஷ் ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியாவை வெளியே தள்ளிடுங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு நிம்மதியா இருக்கும். ரொம்ப பண்றானுங்கடா டே அப்பா. முக்கியமா எனக்கு ஆஸ்திரேலியன் பிடிக்கும். இந்த ஃபேன்ஸாலே எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. முக்கியமா அந்த மீம் கும்பல் தான். நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க மாட்டேன், சும்மா சொல்றேன். இந்த வீடியோலாம் போடுவாங்க தெரியுமா? ஐயோ இது கமிங்ஸ் ஹெட் அப்படிலாம் ஹெட் கொடுப்பான் உட்காந்து ஊன்னு போடா. ஊதி இல்லை. நீ பிரான்ச்சைஸ் என்ன வேணாலும் பிரான்ச்சைஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் நீ ஒரு இந்தியனா இருந்து நீ வேற கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணும் போது எனக்கு செம கடுப்பாகும். ஸோ ஆப்கானிஸ்தான் உண்மையிலே நல்லா வந்திருக்காங்க. ஜானத்தன் ட்ராட்டை எப்போ கோச்சா போட்டாங்களோ ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துட்டு அவனுங்களுக்கு. என்னை பொறுத்தவரை ஜானத்தன் ட்ராட் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னே தெரியல. அவங்க தான் ஜானத்தன் ட்ராட் தான் அவங்களோட ஹெட் கோச். பவுலிங் கோச் இப்போ டுவைன் பிராவோ போட்டாங்க, டிஜே பிராவோ போட்டாங்க. நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல ஆப்கானிஸ்தான் பெரிய டீம் எல்லாருமே அடிச்சிட்டாங்க. போன வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்து அடிச்சாங்க, இங்கிலாந்து பாகிஸ்தான் போன பெரிய டீம் அடிச்சாங்க. நம்ம இந்த வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து அடிச்சாங்க, ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டாங்க. பெரிய டீம் எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ அப்செட் பண்ணது கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா ஈஸியா உள்ள வந்துடலாம், நாங்க பிடுங்க போறோம், அப்படி பண்ண போறோம் நானுங்க அடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு மேட்ச் வந்துச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா டாஸ் அவனுக்கு தான் ஜெயிச்சானுங்க. பவுலிங் எடுத்தானுங்க. கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்க ரோஹித் சர்மா பேட்டிங். விராட் கோலி கேவலமா ஆடுறான். சொல்றேன், விராட் கோலி கேவலமா ஆடுறான். அவ்வளவு மோசமா ஆடுறான் விராட் கோலி. அவனுக்கு பதிலா எஸ்எஸ்வி ஜெயஸ்வாலை உள்ள போட்டிருந்தா கூட ஒரு 20 ரன் 30 ரன்னாச்சும் அடிச்சிருப்பான். எல்லாரும் விராட் கோலி ஒரு 100 அடிக்க மாட்டாரோ, என்னப்பா விராட் கோலி ஒரு 50 கூட அடிக்கலன்னு. அதெல்லாம் இல்லை, எனக்கு விராட் கோலி 50 அடிக்க தேவையில்ல. ஒரு 30 அடிச்சுட்டு போட்டோம். ஒரு 20 அடிக்கிறான்னா அதை ஃபாஸ்ட் அடிக்கட்டும். நீங்க எல்லாம் சொல்லிங்க பங்களாதேஷ் மேட்ச்ல அடிச்சாரு ப்ரோ அப்படின்னு. இல்ல பங்களாதேஷ் விராட் கோலி எப்படிப்பட்ட பிளேயர். விராட் கோலி ஒரு 5 மேட்ச்ல ஒரு 30 அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரியா? ஒரு 5 மேட்ச்ல ஒரு 30 அடிக்கிறது விராட் கோலிக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. எல்லாருமே ஒரு 6 மேட்ச்ல ஒரு 50 அடிக்கலாம். கன்சிஸ்டண்டா அடிக்கணும். டக்கு 1-4 டக்கு 1-4 இப்படியே அடிச்சுட்டு இருக்கான் விராட் கோலி. கேவலமான ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் கில்லையா விட்டுருந்தாலாச்சு. ஜெயஸ்வாலாச்சு வந்தவன் அட்டாக் பண்ணி ஏதோ ஒரு 20 ரன்னாவது கொண்டு வந்திருப்பான். இப்ப டீம்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னா 2 பேர் தான். நீங்க கணிங்க பார்ப்போம். ஒன்னு விராட் கோலி சொல்லியிருப்பீங்க, இன்னொருத்தர் யாருன்னு சொல்லுங்க. ஜடேஜா தான் எனக்கு தோணுது. பட் நான் ஜடேஜா உள்ள வச்சிருப்பேன். ஏன்னா பேட்டிங் ஒரு ஆள் தேவை, திடீர்னு தேவைப்படும். எனக்கு உண்மையிலேயே இந்த டீம் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா இந்த விராட் கோலி மேலதான் இருக்கு. இவனை நம்பவே முடியல என்னால. அவன் ரோஹித் சர்மா மாதிரி வந்தோன்னு ஒரு ஃபயர் ஸ்டார்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். டைம் எடுத்து ஆடுறால ஒரு பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, ரோஹித் சர்மா கண்ணில் ஒரு வெஞ்சன்ஸை நான் பார்த்தேன் இன்னைக்கு. ஸ்டார்க்கும் சரி பேட் கம்மிங்ஸும் சரி வந்தோன அடி வந்தோன மரியாதை இல்லை. பேட் கம்மிங்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடும், ஃபர்ஸ்ட் பால் வந்தோன 6 போலார்னு அதோ செவுட்ல அந்த மாதிரி இருந்துச்சு பேட் கம்மிங்ஸ்க்கு. ஸ்டார்க் ஓவர்னா கிழிச்சிட்டான் வந்தோன்னே. ஸ்டார்க்கே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு இருந்தான். ஐயோ எப்படி அடிக்கிறான்னு. எனக்குலாம் நிம்மதியா இருந்தாடா டே. அவன் செஞ்சுரி போடாததெல்லாம் எனக்கு கவலை இல்லை. வந்தோன்னு அட்டாக் பண்ணாம பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவை மரியாதையே கொடுக்காம. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அப்பாப்பா ஐயோ இருங்கடா. ரோஹித் சர்மா அடிச்சது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. மற்றபடி டீம் உண்மையிலேயே நல்லா தான் விளையாடுறாங்க. ஒரு மாதிரி செல்ஃப் எப்படி சொல்ல இண்டிவிஜுவலா இல்லாம எல்லாருமே. நான் டூபே எல்லாம் கொஞ்சம் கடுப்புல ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் இப்படி ஆடுறான்னு. டூபே நல்ல பிளேயர் தான். பட் சிலமே பேனிக் ஆகும். அதை பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நல்லா விளையாண்டா. ஹர்திக் பாண்டியா சூப்பரா விளையாடும். நான் சொன்னேன்லடா, நான் சொன்னா இல்லையாடா வீடியோல, எல்லா வீடியோலும் நான் சொல்லுவேன். ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயர் தான். ஐபிஎல் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நல்ல
அவன் உண்மையிலே இம்பார்ட்டன்டான பிளேயர், ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன் அவன் தான், எழுதி வச்சுக்கோங்க. ஹர்திக் பாண்டியா தான் ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன். ஸோ பண்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பண்ட் ஓவர் ரேட்டட். இல்லை, ஏன் வந்து நான் பண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர் சொல்கிறேன்னா, மெயினானது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவன். அது மட்டும் இல்லை, கிண்டி விட்டுட்டு போயிடுறான். அவன் வந்து அவ்வளோ பேனிக் ஆக மாட்டான். ஹர்திக் பாண்டியாவுக்கும் பண்ட்டுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, காக்கியாக இருப்பானுங்க, ஆட்டிடியூட் இருக்கும் அவனுக்கு. அதனால தான் அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன் வரும்போது எப்போவுமே ஹர்திக் பாண்டியாவும் ரிஷப் பண்ட்டும் நின்று ஆடுவாங்க. நீ பண்ட் ஆடுறது பாருங்களேன், அவன் அடிக்கிறது ஒரு ஷாட் மாதிரியே இருக்காது, ஆனால் பெரிய தலைவலி கொடுத்துட்டு இருப்பான் பவுலருக்கு. அவன் அடிக்கிற ஷாட் எங்கே அடிப்பான்னு தெரியாது, ஒரு மாதிரி அன்னார்த்தடாக்ஸாக அடிச்சுட்டு இருப்பான். ஸோ அதனால தான் பண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காக்கினஸ் தான் எப்போவுமே வந்து ப்ரெஷர் சிச்சுவேஷனில் காப்பாற்றும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேயர்ஸால் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. காக்கியான பிளேயர் தான் அது பண்ண முடியும். ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அந்த காக்கியை வந்து எல்லா இதுலையும் கொண்டு வருவான் அவன், கீப்பிங்லையும் கொண்டு வருவான். பாகிஸ்தான் வச்சுனா சூப்பராக கீப்பிங் பண்ணான். இன்னைக்கு பாருங்க கேவலமாக கீப்பிங் பண்ணான். ஒரு கேட்ச் வந்துச்சு, ஏதோ அவன் பாட்டுக்கு விட்டுட்டு என்னமோ பண்ணான், லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, பட் அவன் ஏதோ லத்தாஜிக்கலாக இருந்தான். சில சமயம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறான், அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது ஒன்று. மற்றபடி எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. கோலி தான் அநியாயத்துக்கு கேவலமாடுறான். எனக்கு தெரிஞ்சு மறந்துருங்க இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் கோலியை ஒரு மேட்ச் கூட எனக்கு தெரிஞ்சு T20 போட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிளேயர் வந்தாச்சு. நானே கோலி போட்டாலும் நானே வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன், கோலியை போடக்கூடாது அப்படின்னு. ஜெயஸ்வாலை போடலாம், அபிஷேக் சர்மா அந்த மாதிரி கொண்டு வர பாருங்க. இந்த வேர்ல்டு கப்போட கோலியை நிப்பாட்டிடலாம். T20 இனிமேல் தேவையில்ல. IPL ஆடட்டும், வேற ODI டெஸ்ட்லாம் ஆடட்டும். ODI டெஸ்ட்லாம் கண்டிப்பாக விராட் கோலி இருக்கணும் டீம்ல, அதுல எந்த டிபேட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தர் கவனிச்சிங்களா, விராட் கோலி வந்துட்டு அந்த 2023 ஒரு செஞ்சுரி போட்டான் தெரியுமா செமிஃபைனலில்? அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு ஃபயர் கம்மியான மாதிரி யாராச்சும் செக் பண்ணீங்களா? அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செமிஃபைனலில் நடந்துச்சு தெரியுமா, நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச் வாங்கரே ஸ்டேடியத்தில் வச்சு. அது ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச். ஸ்ரேயஸ் ஐயர் செஞ்சுரி போடுவான், விராட் கோலி 50th செஞ்சுரி போடுவான், எல்லாரும் முன்னாடியும். டேவிட் பெக்காம், சச்சின் டெண்டுல்கர், அவனோட ஒய்ஃப் எல்லாரும் முன்னாடியும் பெர்ஃபெக்டான டைமிங்கில் செஞ்சுரி போடுவான். முகமது ஷமி 7 விக்கெட் எடுக்கும். அது ஒரு பெர்ஃபெக்டான மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு விராட் கோலிக்கு ஒரு பெர்ஃபெக்டான மூமெண்ட். ஒருவேளை அந்த மூமெண்ட் வந்து அதுதான் விராட் கோலியோட எண்ட் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டானா என்னன்னு தெரில. ஏன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். அந்த 50th செஞ்சுரி போட்டோன்னு ஒரு மாதிரி ஏதோ நிம்மதியா, சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியாச்சு, இதுதான் பெரிய ரெக்கார்டில் சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதான் 50 ரெக்கார்டை போட்டதுக்கப்புறம் நான் விராட் கோலி வந்து ஒழுங்கா லண்டனை பார்க்கவே இல்லை. ஐபிஎல் விளையாடுறது கணக்கு எடுக்காதீங்க, ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில், இன்டர்நேஷனல். அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து நிறைய வரவும் இல்லை, டெஸ்ட் மேட்ச் வரல, ஏதோ பேபி பிறக்கிறதுக்கோ போயிட்டான். T20 வந்தான், சரியா விளையாடலை, எதுவுமே சரியா விளையாடல. அதுக்கப்புறம் மேபி ஹி திங்ஸ் லைக் தட்ஸ் இஸ் டெஸ்டினி, ஏதோ அவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டானோ என்னமோ, அப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி ஒரு மோஷன்லேயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கோலி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த மேட்சுக்கு அப்புறம் விராட் கோலி ஒழுங்கா லேண்டமா எனக்கு தெரியல. அந்த பழைய ஃபயர் உள்ள விராட் கோலி ரெக்கார்டை சேஸ் பண்ணணும், மைல் ஸ்டோன் வைக்கணும், அந்த மாதிரி கோலியை நான் பார்க்கல அதுக்கப்புறம். ஸோ அது ஒன்று. ஸோ இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்து மேட்ச்ல பொழந்தெடுத்தான், எல்லாருமே நல்லா பண்ணாங்க. மேட்ச் டேர்ன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் தான். அந்த கேட்சை மட்டும் அக்சர் பட்டேல் பிடிக்கலன்னா இந்தியா தோத்துருப்பாங்க. சிம்பிளா அந்த கேட்சை பிடிக்கலன்னா இந்தியா தோத்துருப்பாங்க. மிச்சல் மார்ஷும் டிராவிஸ் ஹெட்டும் அந்த அடி அடிச்சுட்டு இருந்தானுங்க அந்த கேட்சை அதுவும் இல்லாமல் இந்தியா ஃபீல்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. கேட்சை விட்டுக்கிட்டே இருக்கானுங்கப்பா, சப்ப கேட்செல்லாம் ஃபீல்டிங் மோசமாக இருக்கு. ஏதோ வயசான ஏதோ எல்லாரும் ஹர்பஜன் சிங் மாதிரி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க, உட்காந்து உருள்றானுங்க, பாயிறானுங்க, மோல்றானுங்க, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மொமெண்டமே மாறிச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் லூஸ் மாதிரி வந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தான், அவுட் ஆயிட்டான். எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கைஸ், எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ஏதோ ஆஸ்திரேலியா வந்து அடி வாங்க போறானுங்க யார்ட்டையோ அப்படின்னு. ஒன்று நம்மள்ட்ட ஆப்கானிஸ்தான் தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, வந்து ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சிருவானுங்க அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோ போகணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம், ஆப்கானிஸ்தான் வந்து தோக்கடிக்க போறாங்கன்னு, பட் இருந்தால் நான் கொடுக்கல. ஸோ ஏன்னா நீஷ் வந்து மாறும் அப்படின்றதுனால, வீடியோட நீஷ் வந்து நான் கண்டென்ட் வேற மாதிரி போட்டுட்டு இருக்கேன்ல, ஸோ திடீர்னு அந்த மாதிரி போட்டேன்னா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. பட் இன்னைக்கு நான் வின் பண்ணது வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு போட்டுட்டேன். ஏன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருந்து, நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்து. ஏன்னா ரிவெஞ்ச் தான் சொல்ல போனால், விட்டவே கூடாது இவனுங்கலாம். விட்டு எத்தனை வாட்டி அடிப்பானுங்க நம்மளால, இதுக்கு மேலே இவங்க அடிக்கக்கூடாது, போதும் நம்மளை வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஏதோ இந்தியா இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இங்கிலாண்டை தோக்கடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஃபைனல் நமக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. யாருக்கு தெரியும், ஆஸ்திரேலியா கூட வருவானுங்களா இருக்கு. எப்போ இவனுங்க நம்ப முடியாது, வந்து தேர்ட் அடிச்சுட்டு போயிட போறானுங்க கப்பை வந்துட்டு.
சவுத் ஆப்பிரிக்கா உண்மையிலே நல்லா விளாடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவோட எல்லா மேட்சுமே ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லராக தான் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பாவம், காலையில் மேட்ச் பார்த்தேன், வெஸ்ட் இண்டீஸ் பாவம் உண்மையிலே ஹோஸ்ட் பண்ணவனுங்க அவனுங்களே வெளியே போயிட்டாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு எல்லா மேட்சும் த்ரில்லராக தான்ட்டா இருக்கு. இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. எல்லா மேட்சும் த்ரில்லராக ஆடினா அது வந்து எப்படி சொல்றது, ஒரு சேஃப் பிளேஸ் மாதிரி. ஃபைனல்ஸ்லேயும் அந்த மாதிரி வந்தால் அவங்க வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம எப்படி வின் பண்ணுறோம்னா கொஞ்சம் டாமினேஷன் ஸ்டைலில் தான் வின் பண்ணுறோம். கொஞ்சம் க்ளோஸில் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக போகுது. ரொம்ப ரொம்ப நெயில் பைட்டிங் த்ரில்லர் மாதிரி தான் எல்லாம் பக்கத்தில் போய் ஜெயிக்கிறானுங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த வாட்டி வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிக்கணும். எனக்கு எப்போவுமே இந்தியா தான் ஜெயிக்கணும். ஒருவேளை இந்தியா ஜெயிக்கலை அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். ஏன்னா நல்லா விளையாடுறாங்க. தே டிசர்வ் இட் கைஸ். என்ன கப்பு இருக்கு அவனுங்கள்ட்ட, ஒரே ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்கானுங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அது எப்போவோ அடிச்சாங்க, 1998 என்னமோ அடிச்சானுங்க. ஸோ இந்தியா அடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஒருவேளை அடிக்க முடியலை அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வரும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஈஸியாக இங்கிலாந்து அடிச்சிருவாங்கன்னு தோணுது. பார்ப்போம், நான் வீடியோ போடுறேன். இங்கிலாண்டு மேட்ச் முடிஞ்சோன்னா நான் வீடியோ போடுறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இங்கிலாந்துக்கும் நமக்கும் தான் செமிஃபைனல் வருது. மீதி வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் யாருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நான் அந்த மேட்சை பார்க்க தான் போகிறேன். தூங்காமையாச்சும் அந்த மேட்சை பார்க்கணும். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் நடக்க போகுது. ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சனா உள்ள ஆஸ்திரேலியா வெளியே போயிடுவானுங்க. ஆப்கானிஸ்தான் தோத்துட்டனா பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா உள்ள வந்துடுவாங்க. பங்களாதேஷ் உள்ள வரணும்னா ஆப்கானிஸ்தானை 65 ரன்ஸ் சம்திங்க்கு மேலே டிஃப்ரென்ஸில் அவங்க வின் பண்ணாதான் அவங்க உள்ள வர முடியும். பங்களாதேஷ் வரமாட்டானுங்க என்ன பொறுத்தவரை. பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ், ஆஸ்திரேலியா தோக்கடிச்சது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். நான் அதனால தான் இன்றைக்கி வேறு வீடியோ போட்டுட்டேன் டக்குன்னு. என்னோட நீஷை மாற்றி கண்டென்ட்டு வந்து இன்றைக்கி வேறு மாற்றி கொண்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இன்றைக்கி ஆஸ்திரேலியா தோத்துது. எத்தனை நாள் தான்டா பண்ணுவீங்க எல்லாம்? கப்பு மட்டும் அடித்தா சூப்பராக இருக்கும் ரோஹித் சர்மா. So okay guys, semi-final la paapom. See another video guys, and remember it, always be on top. Cheers.